வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே சமயம் சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்த பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம். அதுதான் ஈர்ப்பு விதி, அதாவது தி லா ஆஃப் அட்ராக்ஷன். இது வெறும் கற்பனை உலகத்துல மிதக்கிறது பத்தி இல்ல, உங்களுடைய எண்ணங்களை எப்படி நிஜமான வெற்றியா மாத்துவது என்பது பத்தினா ஒரு தெளிவான வழிகாட்டி. பாருங்க, இந்த ஈர்ப்பு விதியோட மொத்த சாராம்சமே இந்த ஒரு வரியில அடங்கியிருக்கு. நாம திரும்ப திரும்ப ரொம்ப ஆழமா எதை பத்தி நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையோட நிஜமான அனுபவமா மாறுதுங்கிறது எவ்ளோ பெரிய ஒரு யோசனை இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம், இது வெறும் ஆசை வார்த்தைகளா, இல்ல இதுக்கு பின்னாடி உண்மையிலேயே ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா? வாங்க, இன்னைக்கு நாம இந்த கேள்விக்கு தான் பதில் தேட போறோம். இது ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி பார்க்காம, நம்ம வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு கருவியா எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போகலாம். முதல்ல இந்த ஈர்ப்பு விதினா உண்மையில என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இது ஏதோ மந்திரமோ தந்திரமோ கிடையாது. இது ஒரு உளவியல் கொள்கை. அதாவது உங்களுடைய எண்ணங்கள், உங்க உணர்ச்சிகள், உங்களுடைய நம்பிக்கைகள், அதுக்கும் மேலே ரொம்ப முக்கியமா உங்களுடைய செயல்கள், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு கட்டமைப்பு தான் இது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க எண்ணங்களோட தரம் எப்படி இருக்கோ அப்படிதான் உங்க வாழ்க்கையோட சூழ்நிலைகளும் இருக்கும். நீங்க நேர்மறையா சிந்திச்சீங்கன்னா அது நல்ல அனுபவங்களை ஈர்க்கும். அதே சமயம் எதிர்மறையான சிந்தனைகள் தடைகளையும் தேவையில்லாத சவால்களையும் உருவாக்கும். இதுதான் அதோட அடிப்படை சமன்பாடு. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது நிஜத்துல எப்படி வேலை செய்யுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற செயல்முறை என்ன? வாங்க அதை பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இது ஒரு சிக்கலான யோசனைய 4 எளிய படிகளாக பிரிக்குது. முதல்ல உங்க மனசுல ஒரு எண்ணம் உருவாகுது. அந்த எண்ணம் நம்பிக்கை அல்லது பயம் மாதிரியான ஒரு உணர்ச்சியை உருவாக்குது. அந்த உணர்ச்சி ஒரு விதமான ஆற்றல் அதிர்வை வெளியிடுது. கடைசியா அந்த அதிர்வு அதே மாதிரியான மனிதர்களையும் வாய்ப்புகளையும் உங்ககிட்ட ஈர்க்குது. இத நாம ரவி அப்படிங்கிற ஒரு இளைஞனோட கதை மூலமா இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கலாம். பாருங்க, முதல்ல அவன் என்னால முடியாது, நான் ஒரு அதிர்ஷ்டமில்லாதவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். அதோட விளைவு அவனோட முயற்சியில ஒரு தயக்கம், மனசுல பயம், நிறைய வாய்ப்புகளை தவறமிட்டான். ஆனா அவன் தன்னோட எண்ணத்தை மாத்திக்கிட்டான். நான் முயற்சி செய்வேன், நான் முன்னேறிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சதும் அவனோட செயல்கள் மாறிடுச்சு. வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தினா கடைசியில வெற்றியும் அடைஞ்சான். சோ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னன்னா, மாற்றம் அவனுடைய எண்ணத்துல தான் ஆரம்பிச்சது. ஆனா அந்த மாற்றம் முழுமை அடைஞ்சது அவனுடைய செயல்ல தான். செயல்பாடு இல்லாம வெறும் சிந்தனை மட்டுமே எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான பாயிண்ட். சரி, இப்போ நாம இதை எப்படி நம்ம வாழ்க்கையில பிராக்டிக்கலா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். வெற்றிக்கான ஒரு 5 முக்கியமான படிகள் இருக்கு. வாங்க அதை ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் படி கற்பனை சக்தி. இது சும்மா பகல் கனவு காண்றதில்ல. உங்களுடைய இலக்க நீங்க ஏற்கனவே அடைஞ்சிட்டா எப்படி இருக்கும், எப்படி உணர்வீங்கன்னு உங்க மனசுல ஒரு தெளிவான உயிரோட்டமான ஒரு படத்தை உருவாக்கணும். அந்த வெற்றியை முழுசா உணரணும். இந்த மனப்படம்தான் உங்க செயல்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும். அடுத்து, நீங்க உருவாக்கின அந்த மனப்படத்தை இன்னும் வலுப்படுத்த உறுதிமொழிகள் தேவை. நான் திறமையானவன், நல்ல வாய்ப்புகள் என்னை தேடி வருது, இந்த மாதிரி நேர்மறையான வாக்கியங்களை தினமும் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும். இது உங்க ஆழ் மனசுல ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைக்கும். 3வது, நன்றியுணர்வு. இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கருவி. நம்ம கிட்ட இல்லாததையே நினைச்சு வருத்தப்படாம, ஏற்கனவே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்ல ஆரம்பிக்கும்போது உங்க மனசுல ஒரு அமைதியும் ஒரு நேர்மறையான ஆற்றலும் தானாவே உருவாகும். 4வதா, தெளிவான இலக்கு. யோசிச்சு பாருங்க, நீங்க எங்க போறீங்கன்னே உங்களுக்கு தெரியலன்னா இந்த கருவிகள் எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருங்க. குழப்பமான மனம் திசை தெரியாம போற கப்பல் மாதிரி தான், அது எங்கேயுமே போய் சேராது. கடைசியா இது எல்லாத்தையும் இணைக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாலம் இருக்கு. அதுதான் செயல். கற்பனை, உறுதிமொழி, நன்றி, இலக்கு, இது எல்லாமே உங்க பயணத்துக்கான தயாரிப்புகள் தான். ஆனா நீங்க முதல் அடியை எடுத்து வைக்கலன்னா எதுவுமே நடக்காது. வாய்ப்புகளை தேடுங்க, முயற்சி செய்யுங்க, தொடர்ந்து கத்துக்கோங்க. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருந்தாலும் சில முக்கியமான உண்மைகளை நாம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்போதான் இதை சரியா பயன்படுத்த முடியும். முதல்ல இது என்ன இல்லைன்னு பாத்துடலாம். இது கண்டிப்பா மேஜிக் கிடையாது. இதோட முடிவுகள் ஒரே ராத்திரியில கிடைக்காது. சோம்பேறித்தனத்துக்கு இது ஒரு காரணம் இல்ல. இது உங்க மனநிலைய மாற்றி உங்களை செயலுக்கு தூண்டுகிற ஒரு கருவி. நம்பிக்கை கூட முயற்சி சேரும்போதுதான் இது வேலை செய்யும். இதுக்கு நேரடியான அறிவியல் ஆதாரம் இல்லைனாலும் சில உளவியல் கருத்துக்களோட இது ஒத்துப்போகுது. உதாரணத்துக்கு, நம்ம மூளையில இருக்கிற ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்
நீங்க எதை முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்க கவனத்துக்கு கொண்டு வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி உங்க நம்பிக்கைகளே உங்க செயல்களை மாற்றி அந்த நம்பிக்கைகளை உண்மையாக்குறதும் நடக்கும். இந்த அட்டவணையில பாருங்க, மக்கள் பொதுவா என்ன தப்பா நினைக்கிறாங்க, ஆனா உண்மை என்னன்னு தெளிவா சொல்லியிருக்கு. நினைச்சாலே போதும் அப்படிங்கிறது ஒரு தவறான புரிதல். உண்மை என்னன்னா எண்ணம், அதோட சேர்ந்த நம்பிக்கை, அப்புறம் செயல். இது மூணும் சேரும்போதுதான் வெற்றி கிடைக்கும். நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் ஒரே வரையில சுருக்கமா சொல்லணும்னா இந்த உருவகம் ரொம்ப சரியா இருக்கும். உங்க மனசு ஒரு காந்தம் மாதிரி. நீங்க திரும்ப திரும்ப எதை பத்தி நினைக்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கையில ஈர்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ உங்ககிட்ட இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். உங்க மனசுங்கிற அந்த சக்தி வாய்ந்த காந்தம் இன்னையில இருந்து எதை ஈர்க்க போகுது? நேர்மறையான விஷயங்களையா அல்லது எதிர்மறையான விஷயங்களையா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.